வணக்கம். இயேசுவின் உபதேசம் நிகழ்ச்சிகளுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஜெப உதவி அல்லது வேதத்தில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 8707277783. இந்த எண்ணை நீங்கள் தவறாமல் அழைக்கலாம். வணக்கம். நாம எல்லாரும் கர்ம வினை இல்லனா ஊழ்வினைன்னு ஒரு வார்த்தையை அடிக்கடி கேட்டிருப்போம். ஆமா, நிச்சயமா. அதாவது நாம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பலன் உண்டு. அது நம்மள தொடரும்னு சொல்ற ஒரு கருத்து. சரிதான். இன்னைக்கு நாம இத பத்தி தான் ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். பகவத்கீதை, திருக்குறள், அப்புறம் வேதாகமம், இந்த 3 நூல்களும் இத பத்தி என்ன சொல்லுதுன்னு அலசலாம். இது ஒரு முக்கியமான கலந்துரையாடல். என்ன, இந்த கருத்துப்படி நம்ம செயல்கள் மட்டும் இல்ல, நம்ம முன்னோர்களோட பாவங்கள் கூட நம்மள தொடரும்னு சொல்லப்படுது. அப்படியா? இது ஒரு முடிவே இல்லாத சுழற்சி மாதிரி இருக்கே. ஆமா, இதிலிருந்து விடுதலை பெற வழி இருக்கா இல்லையா, இந்த கேள்விகளுக்கு விடை தேடுறதுதான் நம்மளோட நோக்கம். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சரி, முதல்ல நாம கர்மானா என்னங்கிற அடிப்படையில இருந்து ஆரம்பிக்கலாம். இது பல தத்துவங்கள்ல ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது இல்லையா? ஆமா, முக்கியமா பகவத்கீதையில இத பத்தி தெளிவா சொல்லிருக்கு. அத்தியாயம் 2 வசனம் 47ல உனக்கு செயல்களை செய்ய மட்டுமே அதிகாரம் உண்டு, அதன் பலன்களில் இல்லைன்னு சொல்லப்படுது. ஓ, அப்போ செயலுக்கும் அதோட விளைவுக்கும் ஒரு பிரிக்க முடியாத தொடர்பு இருக்குன்னு சொல்லுதா? கரெக்ட். இதே கருத்தை தான் நம்ம திருவள்ளுவரும் ரொம்ப ஆணித்தரமா சொல்றாரு. திருக்குறள்லையா? ஆமா, திருக்குறள்ல ஊழில் பெருவழியாவுலன்னு கேக்குறாரு. அதாவது ஒருத்தன் செஞ்ச வினையோட பயனை விட வலிமையானது இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லன்னு அர்த்தம். அடேங்கப்பா. அப்போ இது நாம செய்யற செயல்களை மட்டும் சம்பந்தப்பட்டதா இல்ல இதுக்கு இன்னும் ஆழமான அர்த்தம் இருக்கா? இங்கதான் விஷயம் இன்னும் ஆழமாகுது. வேதாகமத்தின்படி பாத்தீங்கன்னா நம்மளோட தனிப்பட்ட பாவங்கள் மட்டும் இல்ல, நம்ம முன்னோர்களோட பாவங்கள் கூட ஒரு சாபமா நம்ம தலைமுறைகளை தொடர வாய்ப்பு இருக்கு. என்னது, முன்னோர்கள் செஞ்ச பாவமா? ஆமா, யாத்ராகமம் புத்தகத்துல 20வது அத்தியாயம் 5வது வசனம் சொல்லுது, பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவரா இருக்கிறேன். இது கேட்கவே கொஞ்சம் கடினமா இருக்கு. அப்போ நாம அன்றாட வாழ்க்கையில செய்யற சின்ன சின்ன பொய்கள், ஏமாத்துறது, வன்முறை, இது எல்லாமே இந்த கணக்குல சேருமா? நிச்சயமா சேரும். அப்போ இதுல இருந்து விடுபட வழியே இல்லையா? நாம செய்யற தான தர்மங்கள் இல்ல புண்ணிய நதிகளை போய் குளிக்கிறது, இதெல்லாம் உதவாதா? பாருங்க, ஆதாரங்களின்படி மனிதன் தன்னோட சொந்த முயற்சியால இந்த கர்ம வினைகளை கழுவவே முடியாது. இதுதான் உண்மை. அப்போ என்னதான் வழி? விதியின்படி செஞ்ச வினைக்குரிய தண்டனைய அனுபவிச்சுதான் ஆகணும். அது ஒரு தவிர்க்க முடியாத சுழற்சி. இது ரொம்ப கடினமான சூழலா தெரியுது. இந்த முடிவே இல்லாத தண்டனை சுழற்சியிலிருந்து மனிதனை விடுவிக்க ஒரு வழியாவது இருக்கா? இருக்கு, நிச்சயமா இருக்கு. இங்கதான் ஏசு கிறிஸ்துவின் பங்கு ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. ஓ, வேதாகமம் அவரை ஒரு பரிகார பலின்னு சொல்லுது. பாருங்க, கர்மா தண்டனைய வலியுறுத்துது. ஆனா இயேசு கிருபைய, அதாவது மன்னிப்பா அளிக்கிறார். கிருபையா? அத கொஞ்சம் விளக்க முடியுமா? இத நாம ஒரு 3 முக்கியமான வழிகள்ல புரிஞ்சுக்கலாம். முதல்ல, வினைகளை சுமக்கிறது. வினைகளை சுமக்கிறதா? ஆமா, 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லுது, அவரே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் தம்முடைய சரீரத்திலே சுமந்தார். ஒரு நிமிஷம். அதாவது நாம செஞ்ச கொலை, விபச்சாரம், திருட்டு, பொய், இந்த எல்லா பாவங்களையும் அவர் ஏத்துக்கிட்டாருன்னு சொல்றீங்களா? ஆமா, எல்லா பாவங்களையும் அவர் தன்மேல ஏத்துக்கிட்டார். 2வதா, இரத்தத்தினால கழுவுதல். இரத்தத்தினாலயா? ஆமா, கர்ம வினையை நீக்கணும்னா இரத்தம் சிந்தப்படணுங்கிறது ஒரு ஆன்மீக நியதி. அதனாலதான் 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சகல பாவங்களையும்? ஆமா, எல்லா பாவங்களையும். 3வதா, சாபத்தை முறிக்கிறது. சாபமா? அது நம்ம முன்னோர்கள் பாவத்தால வருதுன்னு சொன்னீங்களே. அதேதான். அந்த சாபங்களை இயேசு சிலுவையில முறிச்சார். கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனம் இத ரொம்ப தெளிவா விளக்குது. கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஓகே, இந்த கருத்துக்களை எல்லாம் இன்னும் எளிமையா புரிஞ்சிக்க ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தை வச்சு பேசலாமா? நிச்சயமா. கேரளால நடந்த ஒரு சம்பவம் இருக்கு. அது இத பத்தி நமக்கு ஒரு ஆழமான பார்வையை கொடுக்கும். சொல்லுங்க, கேக்கலாம். கேரளாவை சேர்ந்த ஒரு முதியவர், அவர் தன்னோட வாலிப வயசுல ஒரு நண்பனோட சண்டை போட்டு கோபத்துல அவரை குளத்துல தள்ளி கொலை செஞ்சிட்டார். அட கடவுளே. ஆனா உலகம் அது தற்கொலைன்னு நம்பிடுச்சு.
சட்டமும் அவரை குற்றவாளியாக்கல. ஆனா கர்மவினை அவரை விடல இல்லையா? சரியா சொன்னீங்க. பல வருஷங்களுக்கு அப்புறம் அவர் எந்த வயசுல தன் நண்பனை கொன்னாரோ அதே வாலிப வயசுல அவரோட சொந்த மகன் ஒரு விபத்துல இறந்துட்டான். ஐயோ! இது அவரை மனதளவுல முழுசா உடைச்சிருச்சு. அந்த குற்ற உணர்ச்சி அவரை ஒரு பைத்திய மாதிரி ஆக்கிடுச்சு. அப்புறம் என்னாச்சு? அவர் காவல் நிலையத்துக்கு போய் உண்மையை சொல்ல முயற்சி செஞ்சார். ஆனா பல வருஷம் ஆனதால எந்த சாட்சியும் இல்ல. அவரால எதையும் நிரூபிக்க முடியல. கடைசியில அந்த மனபாரத்தை தாங்க முடியாம அவரும் தற்கொலை செஞ்சுக்கிட்டார். இது கர்ம வினையோட ஒரு கொடூரமான விளைவை காட்டுது. ரொம்ப வருத்தமான முடிவு. அப்படியானா அந்த முதியவருக்கு வேற வழியே இருந்திருக்காதா? அவர் என்ன செஞ்சிருக்கலாம்? இதுதான் மிக மிக முக்கியமான கேள்வி. அந்த முதியவர் தற்கொலை செய்யறதுக்கு பதிலா ஏசு கிறிஸ்துவ நம்பி இருந்திருந்தா அவரோட கதை ஹோல்தானா வேற மாதிரி முடிஞ்சிருக்கும். எப்படி? பாருங்க, சட்டம் மன்னிக்காத பாவத்தை ஏசுவின் ரத்தம் மன்னிச்சிருக்கும். அவருக்கு மன நிம்மதி கிடைச்சிருக்கும். அந்த கர்மாவினையிலிருந்து ஒரு முழுமையான விடுதலை கிடைச்சிருக்கும். அப்படியானா நாம எப்படி இந்த விடுதலையை பெற முடியும்? இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நம்ம பாவங்களை ஏசுகிட்ட அறிக்கையிடணும். அறிக்கையிடணுமா? ஆமா. 1 யோவான் 1:9 ரொம்ப அழகா சொல்லுது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அப்போ நாம செய்ய வேண்டியது அறிக்கையிடுறது மட்டும்தானா? ஆமா. சுருக்கமா சொல்லணும்னா கர்மாங்கிறது ஒரு முடிவே இல்லாத தண்டனை சுழற்சி, ஒரு சங்கிலி மாதிரி. ஆனா இயேசு அந்த சங்கிலிய உடைச்சு நமக்கு ஒரு புதிய வாழ்க்கைய தர்றாரு. 2 கொரிந்தியர்ல சொல்ற மாதிரி, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள், அதாவது பழைய வினைகள், சாபங்கள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதியவைகளாயின. நாம இன்னைக்கு கர்ம வினையோட பிடியையும் அதிலிருந்து இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு விடுதலையை வழங்குறாருங்கிறதையும் பத்தி ரொம்ப விரிவாக பார்த்தோம். ஆமா. இப்போ நீங்க, அதாவது இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கு. என்ன கேள்வி? உங்க வாழ்க்கையில மீண்டும் மீண்டும் சில பிரச்சனைகள் வருதா? இல்ல சில தடைகள் வந்துகிட்டே இருக்கா? ஒருவேளை அது தலைமுறை தலைமுறையா தொடர்ற ஒரு கர்மவினையோட சங்கிலியா இருக்கலான்னு நீங்க உணர்றீங்களா? அப்படியானா அந்த சங்கிலிய உடைச்சு இயேசு வழங்குற அந்த புதிய வாழ்க்கைக்குள்ள நுழைய நீங்க தயாரா? இத பத்தி யோசிச்சு பாருங்க. நன்றி.